இப்போ சனிக்குரிய குணத்தை நம்ம ஜோதிடத்துல கவனிச்சு பார்த்தோம்னா அவரை தான் மந்தன், அவரை தான் சோம்பேறி, காலதாமதத்திற்குரியவர், இதெல்லாம் சொல்றோம். இப்ப இந்த குணங்கள் எல்லாம் எருமைக்கு ஒத்து போகிறது, புரியுதுங்களா? அப்போ எருமையின் தலைமேல் அம்பிகை நிற்பதற்குரிய காரணம் என்னன்னா, இந்த பூமியுடைய ஸ்தூல வாழ்வு இருக்குல்ல, இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம், அடிமைத்தனம், புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கைய வாழக்கூடாதுன்னு எந்தெந்த காரணிகள் எல்லாம் சனிவுக்காரகம் தடுக்கிறதோ அதையெல்லாம் சம்ஹாரம் பண்ணி அம்பிகை நமக்கு என்ன பண்றாங்க, காட்சி கொடுப்பதாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ மனித வாழ்க்கையில எதெல்லாம் அசுர குணம்னா, சோம்பேறித்தனம் ஒரு அசுர குணம், காலதாமதம் ஒரு அசுர குணம், அதே போல அழுக்கா இருக்கிறது ஒரு அசுர குணம். இது எல்லாத்தையுமே அம்பிகை சம்ஹாரம் பண்ணக்கூடிய நோக்கோடு அவள் இருக்கிறாள். அப்போ இந்த நவராத்திரி காலம் நமக்கு என்ன தருதுன்னா, என்னத்தை நீக்குதுன்னா, அடிமை மனநிலையை நீக்குகிறது, சோம்பேறித்தனத்தை போக்குகிறது, அறிவு கூர்மையை விருத்தி செய்கிறது. அதனால தான் எல்லா நாளும் முடிச்சு இறுதி நாள் விஜயதசமின்னு ஒன்று வருது இல்லையா, அதுல எந்த இடம் வெற்றிகரமா இயங்கணும்னு எல்லாம் நினைப்பாங்கன்னா தொழில் ஸ்தாபனம். இப்ப தொழில சோம்பேறித்தனம் இருந்தா நடக்குமா? நடக்காது. வேலையாட்கள் சோம்பேறியா இருந்தா ஒருத்தரால வெற்றி பெற முடியுமா? முடியாது. ஏன்னா புதன் நாளே சுறுசுறுப்பு. அப்போ நல்லா கவனிச்சுக்கணும், அந்த மகிஷவதம் என்பது அதிலிருந்து நாம் அதுல தெரிந்து கொள்ளக்கூடிய உட்பொருள் என்னன்னா, நம்ம கிட்ட சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது என்பதை அம்பிகை சம்ஹார ரூபத்தில் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு அனுகிரகமாக அருள்கிறாள் என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய தாத்பரியமா. சரியா? அப்போ கொலு வைக்க முடியாத